திமுகவை யார் எடுத்தாலும் சங்கி, பிஜேபின்னு பி டீம். இப்போ உங்களை என்ன டீம்னு சொல்கிறது? வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது? தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பார்க்குறானே, இவங்கிட்ட போய் நான் என்னத்தை பேசுவேன்? இதே ஆளுநரை தான் நீங்கள் மாற்ற சொல்லி போராடினீங்க. ஆளுநர் மாளிகைக்கு இனிமேல் கால் வைக்க மாட்டோம், மிதிக்க மாட்டோம். நீங்கள் ஐயா அது எப்படிமா முடியும்? மதியாதார் தலைவாசல் மிதியாதேன்னு அப்பா யாரே சொல்லிருக்காங்கம்மா. டேய், அவங்க அப்பா பேரில் ஒரு 100 ரூபா காசு வெளியிட்டோன்னே போய் எதுக்கு நீ அங்கே போய் கை குலுக்கி கட்டி பிடிச்சி நின்றுட்டு இருக்கீங்க? மதியாதார் தலைவாசல் மிதியாதேன்னு அப்பா யார் சொல்லியிருக்காங்க, நான் அப்ப சொன்னேன். ஆனா இப்ப திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னையும் செய்து விடல்னு சொல்லியிருக்காரு. இப்ப இவர் சொல்ற மாதிரி நடந்தாதான் சுற்றமும் நட்பும் நிலைக்கும். சரி வேலு, அப்ப இந்த சனாநாயகத்தை வேற இருக்கிறவங்க சங் பரிவாரி கும்பலை அடியோடு விரட்டுகிறவரெல்லாம் வாயை திறகலையே. அந்த 3 idiots இப்ப பேச சொல்லு பங்கு. இந்த ஒரு காசு 100 ரூபா காசு, இந்த செல்லா காசுக்கு சரணடைஞ்சிட்டீங்க. எங்க தாத்தா பூமிக்கு அடியில புதைச்சு வச்சிருந்தாரா, அதுதான் பாசம் பிடிச்சு கிடக்கு. இப்ப செல்லவே செல்லாதடா, செல்லாதா. எங்க உங்க வாடகை வாய்கள்லாம், உங்க யூடியூபர்ஸ், உங்களுடைய முட்டுகள், சவுக்கு முட்டுகள்லாம் ஒருத்தர் ஒன்றும் பேசல. யோ, இப்பவாது 2 வார்த்தை பேசுங்கய்யா. டேய், பஞ்சாயத்து ஃபைனலுக்கு வந்துருச்சு, இன்னமும் பாயிண்ட் வரட்டும்ங்கறீங்க. ஏதாவது பேசுங்கடா. எதுவா இருந்தாலும் டன்னா இருக்கணும். என்னடா ஓட்டவா நாராயணா? அப்போ திமுக சார்பா என்ன அறிக்கை வெளியிடுறாங்க? அரசாங்கம் கலந்துக்கும், திமுக கலந்துக்காதுங்கிறாங்க. நீ தானே நீங்க போலீஸ்காரனோட வந்த? அது நான் இல்லை, எங்கள் அண்ணன் சங்கி மங்கி. அப்ப நீ? நான் மங்கி சங்கி. பேருங்களை பாரு, மங்கி சொங்கிட்டு. ஏன் திரு ராகுல் காந்தி கூப்பிட்டு வந்து இதை வெளியிட்டுக்கலாம்ல? ஆமா, உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு ஏன் என்னை கூப்பிடல? என்னையே கூப்பிடல. இதிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதாவும் ரகசிய உறவு இருப்பது வெட்ட வெளிச்சம் ஆகி. எக்ஸ்ட்ரா 100 ரூபா வேணாம் தர்றேன், நீ ஓடுற மாதிரி ஓடு, நான் விரட்டுற மாதிரி விரட்டுறேன். சரி, ஆனா கண்டிப்பா எனக்கு தும்ப தந்துடும். ஏய், அந்த பக்கம் ஒன்பே, இந்த பக்கமா ஓடு. ஏய், ஏன்டா ஓடுற? ஏன் பயந்து ஓடுற? அரசு நிகழ்ச்சியில அண்ணாமலைக்கு என்ன வேலை? சாப்பிடுறதுக்கு ஓசியில சோறு போட்டா எங்க வேணாலும் கிளம்பிடுறதா? கிளம்பிருந்தா அப்ப சோத்துக்கு எங்க வேணாலும் போயிருவேன். வெக்கமா இல்ல? பாஜகவோடு மறைமுக உறவை, கள்ள உறவை திமுக வைத்திருக்காங்க. அவர் தான் சொன்னார், குடும்பத்துல யாருமே வரமாட்டாங்கன்னாரு. உதயநிதியார் குடும்பம் இல்லையா? நிச்சயமாக என்னுடைய மகனாக இருந்தாலும் சரி, என்னுடைய மருமகனாக இருந்தாலும் சரி. என்ன தரையில பேசலாம், திரையில வருது. அதாவது எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அரசியலுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை நான் அழுத்த நிறுத்தமாக தெரிவித்தேன். அம்மாடி, டப்பிங்லாம் கரெக்டா இருக்கு. நான் கேக்குறேன், பாஜக வந்து திமுக எதிர்க்குதா? நம்மள 2 பேருமே டிக்கெட் எடுக்கல. மறந்துட்டேன். நான் ஒரு ஐடியா சொல்றேன், கேட்கலையா? நான் தூங்குற மாதிரி ஆக்ட் பண்றேன், நீ முடிச்சிருக்க மாதிரி ஆக்ட் பண்ணு. அட சும்மா இருப்பா. இவ்வளவு நாட்களாக அவன் கட்டி காத்த திமுக எதிர்ப்பு அரசியலே நேத்தோட முடிஞ்சு போச்சு. இதுதான் சவுண்ட். அரசியல்ல வெளியில சவுண்ட் பலமா கொடுக்கணும். ஆளை பார்த்துன்னு கூனி குறியா. அண்ணா